வரை இல்லாத அளவுக்கு உச்சத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. அந்த வருவாய் பற்றாக்குறைக்கான அந்த காலக்கெடுவை நீக்கிறதுக்கு எந்த ஒரு திருத்தத்தையும் மேற்கொள்ளாம 8 வருஷமா தள்ளி போட்டிருக்காங்கன்னு அமைச்சர் பேசும்போது சொன்னாரு. மீண்டும் சட்டமன்ற கூட்டத்தொடர் கூட போது இந்த முறை அந்த சட்டத்தை தள்ளி போடுறதுக்கு திட்டம் இருக்கா, இல்ல அந்த காலக்கெடுவை நீக்கிறதுக்கான நடவடிக்கையில எது எடுக்க போறீங்களா? ஒண்ணு. ரெண்டாவது, உறுதியளிப்பு ஓய்வூதிய திட்டத்துல ஒவ்வொரு வருஷமும் 5000 கோடி ரூபாய் அதிகமா செலவாகும்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஒவ்வொரு வருஷமும் அது 10% எக்ஸ்ட்ரா ஆகும்னு சொல்லியிருந்தீங்க. புதிய ஆட்சி வந்த பிறகு அந்த திட்டத்தை தொடர்றதா திட்டம் இருக்கா, இல்ல அதுக்கு மாற்று ஏற்பாடுகள் ஏதாவது நடவடிக்கை எடுக்க போறீங்களா? கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் சார், we are very clear that we have just formed the government under the guidance of the Chief Minister, Honorable Chief Minister of Tamil Nadu. So we have analyzed the entire thing what has happened in the past. சொன்ன மாதிரி 60 ஆண்டுகள் கடன் சுமைன்றது முதல் இந்த 5 ஆண்டுகள் வாங்கியிருக்கிறாங்க. We definitely need time. அந்த டைம்ல எந்த மாற்றம் கிடையாது. அதுல கண்டிப்பா தள்ளி போட்டு தான் ஆகணும். முதல் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் கேட்டீங்க. ரெண்டாவது கொஸ்டின் தமிழ்நாடு உறுதியளிப்பு ஓய்வூதிய திட்டத்துல ஒவ்வொரு வருஷமும் 5000 கோடி ரூபாய் அதிகமாகும், அதாவது தமிழ்நாடு அரசுக்கு செலவு 5000 கோடி அதிகமாகுதுன்னு சொன்னீங்க. அதோட அதுவே ஒவ்வொரு வருஷத்துக்கும் 10% எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படின்னு கணிச்சிருக்கிறதையும் சொன்னீங்க. இப்ப புது கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமும் அந்த உறுதியளிப்பு ஓய்வூதிய திட்டமே தொடருமா, இல்ல பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரதுக்கு தேர்தல் வாக்குறுதல் சொன்ன மாதிரி பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வருமா? என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க? We will decide very shortly. அதை நான் கண்டிப்பா அதை சீஃப் மினிஸ்டர் கவனத்துக்கு கொண்டு போவோம். அவரோட படி டிசைட் பண்ணுவோம். பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ்ல பொறுத்த வரைக்கும் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் மூலம் தான் நம்ம நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொண்டு வருவோம். இப்ப 200 யூனிட் சார் இங்க 200 யூனிட் மின்சாரம் கொடுத்துட்டு இருக்கோம், பஸ்ல நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். அப்படி நிறைய கொடுக்கும் போது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் ஒரு லாபத்திலேயோ இந்த நஷ்டம் ஆகாம இப்ப இயக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது ஒண்ணு சார். ரெண்டாவது கொஸ்டின் நீங்க ஹெல்த் கன்சர்ன் இப்ப முதியோர்கள் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அதே ஒரு சைட்ல பாத்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சிலையும் நிறைய இம்பாக்ட் ஏற்பட்டு இருக்கு. இனி வர காலத்துல நீங்க அதுல அதிக அளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டி வரும். அந்த இதுக்கு ஏதாவது ஒரு ரோட் மேப் இருக்கா? ஏதாவது பண்ணுங்க. மூணாவது கொஸ்டின் சார், குஜராத்தையும் மகாராஷ்டிரத்தையும் கர்நாடகத்தையும் கம்பேர் பண்றதுக்கு என்ன காரணம்? இது மூணாவது கொஸ்டின். நாலாவது கொஸ்டின், நமக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜிஎஸ்டி ஷேர் நமக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஜிஎஸ்டி எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. நமக்கு இருக்கிறது நம்ம இருக்கிற இந்த கமர்ஷியல் டாக்ஸ் அது மட்டும் தான் இருக்கு. இது இருக்கு. அப்படி வரும்போது நமக்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்றது சார். ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் தெரியல, பட் இருந்தாலும் உங்களோட இன்ட்ரெஸ்ட் நான் பாராட்டுறேன் சார். அது இந்த கொரோனா பீரியட பேஸ் பண்ணி தான் சார் நாங்க எடுத்துருக்கோம். அந்த 2021, 22, 22, 23, 23, 24, 24, 25, 25, 26. ஏன்னா அன்னைக்கு இந்த வேர்ல்டே ஸ்டாப் ஸ்டில்ல வந்துடுச்சு. ஸோ இட் இஸ் பெட்டர். நாங்க எல்லா ஸ்டேட்டும் அப்படிதான் அந்த நிலைமையில இருந்துச்சு. ஸோ அந்த ரீஸ்டார்ட் பண்றதுக்கு அந்த கரெக்டான அந்த ஃபேக்ட்ஸ் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு அந்த பீரியட் தான், அந்த விண்டோவை தான் நாங்க செலக்ட் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு ஆன்சர். பட் ரிகார்டிங் தி பிஎஸ்யூ அந்த எப்படி நாங்க ரிஃபார்ம் பண்ண போறோம்னு கேக்குறீங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொலாப்ஸ், வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் மேன்மேட் டிசாஸ்டர் தான் இந்த நிலைமைக்கு உள்ள காரணம். ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கொலாப்ஸை ரிஃபார்மேஷன் ஆஃப் ரெவென்யூ மொபிலைசேஷன் எல்லாம் பண்ணக்கூடிய இடத்துல the chief minister himself, honorable chief minister has directed us. So கண்டிப்பா அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் towards the best இருக்கும், கரப்ஷன் ஃப்ரீயா இருக்கும். ஸோ அதனால we will definitely we can bring back to the normal position நம்புறோம். எந்தெந்த துறையில கோடி ரூபாய் கடன் எங்கெங்க அதிகம் சார்? எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல வரி உயர்த்த திட்டமிட்டிருக்கீங்க சார்? சார் 10 லட்சம் கோடி ரூபாய் லாஸ்ட் இயர் வாட் ஹஸ் ஹேப்பன்ட் எவ்ரிபடி நோஸ். இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் டிரான்ஸ்பரண்ட் தான். இது யாருக்கும் ஒளிவு மறைவே கிடையாது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு அண்ணா நகர்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட் 25,000 ஸ்கொயர் ஃபீட் மார்க்கெட் வேல்யூ இருக்குன்னு வச்சுங்க, இருந்ததுன்னு வச்சுங்க, இல்லை இருக்குன்னு வச்சுங்க. அது போன இதுல ஒரு 3,500 கைட்லைன் வேல்யூல அண்டர் வேல்யூ பண்ணிருக்க கூட அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்காங்க. அதோட அடிப்படையில் தான் அந்த லீக்கேஜ் நிறைய வந்திருக்கு. ஸோ அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்ரி திங் இஸ் அண்டர் அட்மினிஸ்ட்ரேஷன். கரப்ஷன் இல்லாத ஒரு கவர்மெண்ட் தான் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டரோட எய்ம் அண்ட் மோட்டோ. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தா எல்லா லீக்கேஜும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே ஐ திங்க் வி கேன் மூவ் ஆன் ஃப்ரம் வாட் வி ஆர் இன் ரைட் நவ். சார்
மொத்த நிதி எந்தெந்த துறையில புதிய அறிவிப்புகள் எதுவும் இருக்க வாய்ப்பு இருக்குங்களா சார் எந்தெந்த 10 லட்சம் கோடி ரூபாய் புதிய வரி நியூ விகிதங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்குங்களா சார் நீங்க சார் நீங்க ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய நிலையில நியூ டாக்ஸ் ஒட்டுமொத்த நிதிச்சுமை 13,1.8 கோடி இருக்கக்கூடிய நிலையில சார் 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 ஆறாவது क्वेश्चन சார் நிறைய டிஸ்ப்ளே பண்ணீங்க நிறைய ஃபேக்டர்ஸ் யூ கம்பேர்ட் குஜராத் அண்ட் அதர் ஸ்டேட்ஸ் லைக் கர்நாடகா எல்லாமே when compared to per capita we are in the forefront. We actually per capita is 4.8. Tamil Nadu is per capita. Gujarat what you have posted is some 3 point something per capita. And socio-economic இது பாத்தீங்கன்னா indicatorsலாம் பாத்தீங்கன்னா Tamil Nadu is superior than when you compare to other states. Despite all shortcomings, the previous government have done all these things. ஆனா வந்து as sir said வந்து they also complied with the union government ஓட ஃபண்ட் வாங்குறதுக்குலாம் எல்லாம் பண்ணி தான் இருக்காங்க. இருந்தாலும் அவங்க போல் ப்ராமிஸ பண்ணிருக்கோம் நீங்க பட் யூ ஆர் கிவன் a better போல் ப்ராமிஸ்னு சொல்லி தான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. ஆனா இதுவரை நீங்க வந்துட்டு கரப்ஷன் ஃப்ரீங்கிறது மட்டும் தான் பேங்க் பண்றீங்க வந்து நீங்க ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்களா இல்லையான்னு கேரண்டியா எதுவுமே சொல்றது இல்ல. யூ ஆர் ஜஸ்ட் கிவிங் நாங்க பண்ணுவோம் தான் சொல்றீங்க. கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் தான் சொல்றீங்க வந்து வெதர் யூ வில் இம்ப்ளிமெண்ட் ஆல் தோஸ் ஸ்கீம்ஸ் அண்ட் எவ்வளவு டைம்குள்ள டெலிவர் பண்ணுவீங்க? See, sir, we are very clear in our approach. Whatever the Honorable Chief Minister has announced, definitely there will be a timeline which will be discussed with the Honorable Chief Minister. We will get back to you. And the discussion irukku, but the Chief Minister himself will announce. Sir, Minister, sir, தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த நிதிச்சுமை சார் ஒரு சின்ன விஷயம் சார் அது ரிலேட்டடான क्वेश्चन சார் என்னோட क्वेश्चन தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த நிதிச்சுமை 13.8 லட்சம் கோடி இருக்கக்கூடிய நிலையில பதிலே சொல்லலாம். தமிழ்நாட்டின் நிதிநிலை அறிக்கை தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட்டார் மாநில நிதி அமைச்சர் மரிய வில்சன். மேலும் செய்தியாளர்களின் கேள்விக்கும் அவர் பதிலளித்தார். 21 பக்கங்கள் கொண்ட வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. வருவாய் எவ்வளவு, வருவாய் பற்றாக்குறை எவ்வளவு, கடன் எவ்வளவு என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் கொண்ட வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் நிதிச்சுமை வரலாறு காணாத உச்சம் தொட்டிருப்பதாக வெள்ளை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உரிமை தொகை உள்ளிட்ட திட்டங்களால் கடன் சுமை அதிகரித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார்.